Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா solve 1 by 3 into x plus y minus z is equal to y minus z is equal to 2x minus 11 is equal to 9 minus of x plus 2z அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சால்வ் அப்படின்னா இதில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈக்குவேஷன்ஸ் தேவை இல்லையா? ஈக்குவேஷன் நம்ம தான் இதுலேருந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வேணாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணனா எனக்கு எக்ஸ் ஒய் இசட் கொண்ட ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணனா மறுபடியும் எக்ஸ் ஒய் இசட் கொண்ட ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபைனலாக இந்த ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணனா எனக்கு எக்ஸ் அண்ட் இசட் கொண்ட ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுதான் பாசிபிள், வேற எந்த பாசிபிளும் கிடையாது. ஸோ 3 வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுனால 3 ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 2 வேரியபிள்னா 2 ஈக்குவேஷன் இருந்தால் போதும். இப்போ 3 வேரியபிள் இல்லையா? அப்போ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒன்றா நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இங்கே -5 இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனோட ஈக்குவேட் பண்ணுறேன் y மைனஸ் இசட். ஸோ இப்போ இதை எப்படி ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்ம அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ இந்த பக்கம் பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ ஒய் மைனஸ் இசட். இப்போ இந்த 3 வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 3y மைனஸ் 3zன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இது ஈக்குவேஷன்லேயே எல்லா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ப்ளஸ் 3y இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3y ஆகும். மைனஸ் 3z இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 3z ஆகும். அப்போ ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸு, அடுத்து 2y இருக்குது பாருங்கள், 1y மைனஸ் 3y, 1 மைனஸ் 3. அப்போ என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் சைனாக இருக்குது, சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். அப்போ என்ன ஆகும்? ஒய்யும் மைனஸ் 3யும் சேரும் போது மைனஸ் 2y ஆகும். மீதி இருக்கிறது இங்கே ப்ளஸ் 3z மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இல்லைனா கான்ஸ்டன்ட் டேர்மாக அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். நான் கொண்டு போயிட்டேன், ப்ளஸ் 5 ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி எல்லா ஈக்குவேஷன்லையும் கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் தான் கொண்டு போகணும். ஓகேவா? ஒன்று லெஃப்ட்டில் இருக்கணும், இல்லை ரைட்டில் இருக்கணும் எல்லா ஈக்குவேஷன்லையும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 5 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு நேம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 11 வச்சு இன்னொரு ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ y மைனஸ் z ப்ளஸ் 2x இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2x ஆகும். மைனஸ் 11 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 11 ஆகும், ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2x, அதாவது மைனஸ் 2xன்னு இருக்குது, சைனை மறந்துடாதீங்க. அடுத்து ப்ளஸ் ஒய், அடுத்து மைனஸ் இசட், அடுத்து தான் என்னது ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸில் வச்சுக்க மாட்டோம். அப்படியே வச்சுருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அது வந்து எப்பவுமே இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை வித் மைனஸ்னால் எல்லாமே ஆப்போசிட் சைனாக மாறிக்கும். மைனஸ் 2xாக இருந்தது ப்ளஸ் 2x ஆகிடும், ப்ளஸ் ஒய்யாக இருந்தது மைனஸ் ஒய் ஆகிடும், மைனஸ் இசட்டாக இருந்தது ப்ளஸ் இசட் ஆகிடும், ப்ளஸ் 11ஆக இருந்தது மைனஸ் 11 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மாக அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 11 ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. புரியுதுங்களா? இப்போ அடுத்த another ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் மீன்ஸ் 2x மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2zன்னு இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ 2x மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2zன்னு வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். அப்போ ஆல்ரெடி இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் 9 வந்து மைனஸ் 9 ஆகிடும். இந்த பக்கம் வந்தால் ஈக்குவல் டு அனதர் சைட் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இது வந்து ப்ளஸ் 2z ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸு 2x ப்ளஸ் 1x வந்து 3x. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் டேர்மு இல்லை பாருங்கள். அப்போ ஒய் டேர்மு இல்லைன்னா அடுத்து இசட் டேர்ம் எழுதிக்கிறேன்.
minus 11 minus 9 பார்த்தீங்கன்னா minus 20. Same sign, add and write the same sign. இப்போ constant term another side கொண்டு போனா 3x plus 2z is equal to 20. So this is equation 3. இப்போ நம்ம வந்து 3 equation frame பண்ணிட்டோம். இப்போ ஒரு equation சால்வ் பண்ணி நம்ம வந்து வேரியபிளோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இதில் தான் கொஞ்சம் நம்ம கிளவராக யோசிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளுக்கு 3 ஈக்குவேஷனுமே 3 வேரியபிளில் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் 2 வேரியபிளில் கிடச்சிருக்கு. அப்போ சம் இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா 3 ஈக்குவேஷனுமே 3 வேரியபிள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 2 சால்வ் பண்ணுவோம், ஒரு வேரியபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த 2 சால்வ் பண்ணி ஒரு வேரியபிளை ரிமூவ் பண்ணி 2 வேரியபிளாக ஒரே உருவாக்குவோம் 2 ஈக்குவேஷனை. இங்கே அந்த பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி 2 வேரியபிள் வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ மீதி 2 ஈக்குவேஷன்லேயும் XZ நிற்கிற மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக அடுத்த வர ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, XZ இருக்கு இல்லையா, இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து Yயை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா XZ நிற்கும். அப்போ அந்த வர ஈக்குவேஷனை இதையும் சால்வ் பண்ணால் Xோ Zோ கிடச்சிரும். ஈஸியாக முடிஞ்சிடும் சம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சால்விங் equation 1 and 2 eliminate y பண்ண போகிறேன். ஏன் eliminate y பண்ணுறேன், ஏன் eliminate x பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா இங்கே ஆல்ரெடி 2 வேரியபிள் xz தான் இருக்குது. மறுபடியும் இன்னொரு ஈக்குவேஷன் xz வர மாதிரி உருவாக்குனாதுன்னா இதையும் அதையும் சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கணும். yயை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 வர வைக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் அதை பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x minus 2y plus 3z equal to 5. அடுத்து வந்து செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், ஃபுல்லாக பண்ண போகிறேன். புரியுதுங்களா? அப்போ என்ன வரும் இங்கே? 4x minus 2y plus 2z equal to 22. புரியுதுங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா என்னால் சைன் மாத்திரா மட்டும் தான் இது கேன்சல் ஆகும். இதுக்கு மட்டும் பண்ணக்கூடாது, எது பண்ணாலும் ஃபுல்லாக பண்ணணும். அப்போ இது மைனஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். ஆப்போசிட் சைன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ y கேன்சல் ஆகிடும். x minus 4, 1 minus 4 வந்து minus 3xன்னு வரும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்து 3 minus 2 வந்து 1z. அப்போ ப்ளஸ் z. 5 minus 22 டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கிடைச்ச ஈக்குவேஷனை நான் 4th ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ணனா எக்ஸ் கேன்சல் ஆகும், இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு வேரியபிளோட வேல்யூ கிடைச்சாலே அடுத்தடுத்து ஈக்குவேஷனில் நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சால்விங் ஈக்குவேஷன் 3 and 4 எலிமினேட் எக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே. சால்விங் ஈக்குவேஷன் 3 and 4 eliminate x. Okay. Third equation பார்த்தீங்கன்னா 3x plus 2z is equal to 20. Fourth equation பார்த்தீங்கன்னா minus 3x plus z is equal to minus 17. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் பாருங்கள், எல்லாமே அப்படியே ரெடிமேடாக இருக்குது, அப்படியே கேன்சல் ஆகுது. ஓகே. அப்போ 2z plus zங்கிறது 3zன்னு ஆகிடும். 20 minus 17ங்கிறது 3 ஆகிடும். இப்போ நம்மளால் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 3 அந்த பக்கம் போனால் டிவைட். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. இப்போ இந்த இசட்டை தூக்கிட்டு போயிட்டு என்னால் இங்கே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு வேரியபிள் தான் கிடச்சிருக்கு. ஒரு வேரியபிள் கிடச்சதுனால 2 வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனில் தான் கண்டுபிடிச்சி இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இசட்டோட வேல்யூ எடுத்து ஒன்று 3rd சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லை 4th சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏதாவது ஒன்றுத்தில் தான் பண்ண முடியும். நான் 3rd பண்ணுறேன். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ எக்ஸையும் இசட்டையும் வச்சுக்கிட்டு மீதி 2 ஈக்குவேஷனில் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, சப்ஸ்டிடியூட் z is equal to 1 in equation 3ல போட போகிறேன். ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா 2x plus 2, third equation என்னது? 3x plus 2z. 3x plus 2z is equal to 20. கரெக்டாக தான் எழுதியிருக்கேனா? 3x plus 2z is equal to 20. ஓகே. இப்போ z இருக்க இடத்துல 1 போட போகிறேன். 3x plus 2 into 1 ஆகிடும் equal to 20. 3x plus 2 1s are 2,
equal to 20. Solve பண்ணுற மாதிரி தான் 2 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகிடும் சாரி மைனஸ் ஆகிடும் 3x is equal to 20 minus 2 3x is equal to 18 3 அந்த பக்கம் போனால் என்னவாகும் டிவைட் ஆகுமா x is equal to 18 by 3 x is equal to என்னது 6 இப்போ x கிடச்சிருச்சு z கிடச்சிருச்சு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் y கிடச்சிரும் சப்ஸ்டியூட் x is equal to 6 z is equal to 1 in equation 1 equation 1 எடுத்து எழுதிடலாமா x minus இங்கே எழுதிக்கிறேன் x minus 2y plus 3z is equal to 5 ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் எக்ஸோட வேல்யூ வந்து 6 6 minus 2y plus 3zனா 3 into 1 is equal to 5 அப்போ 6 minus 2y plus 3 ones are 3 is equal to 5 அடுத்து 6 plus 3 பார்த்தீங்கன்னா 9 ஆயிடும் அப்போ minus 2y plus 9 is equal to 5 இப்போ plus 9 அந்த பக்கம் போனால் minus 9 நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கே இதுதான் இது ரெண்டும் சேரும் போது 9 ஆகுதுல இங்கே இருக்கிற சைனோட சேர்த்து எழுதணும் minus 2y அது மறந்துடாதீங்க ஓகே வெறும் 2y எழுதிடக்கூடாது இப்போ 9 அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் ஆகும் மைனஸ் எழுதும் போது 9 minus 5ன்னு எழுதக்கூடாது ஆல்ரெடி இங்கே 5 இருக்குது ஆல்ரெடி ரெண்டு பக்கமும் இருக்கிற பேலன்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வர நம்பர் போகணும் அப்போ 5 minus 9ன்னு வரும் இப்போ என்ன வரும் minus 2y is equal to 5 minus 9 பார்த்தீங்கன்னா minus 4 different sign subtract and write the highest number sign இப்போ இந்த மைனஸும் மைனஸும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போ y is equal to 4 by 2ன்னு வரும் y is equal to என்னது 2 அவ்வளோதான் ஸோ x 6 y 2 z 1 ரொம்ப சிம்பிள் சம் தான் சரிங்களா ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் நம்ம கேல்குலேஷன்லையா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சால்விங் ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் வந்து 2 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுறது படிச்சிருப்போம் 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள் எக்ஸை கேன்சல் பண்ணி ஒய் கண்டுபிடிப்போம் இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா அதே தான் இங்கே பண்ணுறோம் 3 வேரியபிள் வச்சு பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை அங்கே வந்து 2 வேரியபிள் கண்டுபிடிக்கும் போது 2 ஈக்குவேஷன் இருந்தால் போதும் ஆனால் இங்கே 3 வேரியபிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ 3 ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓகே அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் So thank you so much for watching students. Bye bye.